ஹாய், ஆல்ரெடி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் எப்படி பண்ணுறது பார்ட் 1ல் பார்த்தோம். இது பார்ட் 2 வீடியோ. ஆரி ஒர்க்கை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஆரி ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், வயலட் கலர். இது பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது மேலேருந்து கீழேருந்து மேலே வந்து லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் அது மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சைட்ஸ் கட் ஃபுல்லாகவே வந்து நான் கொடுத்துட்டு டார்க் காப்பி ப்ரௌன் கலர் நான் எடுத்துக்கிட்டு பார்டர் லைன் ஃபுல்லாகவே சுற்றி 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ தடியாக இருக்கட்டும், அதனால் இது வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டால் இந்த பார்டர் லைனுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ நடுவில் வந்து ஒரு பெண்டு மாதிரி ஒன்று ஹைலைட் பண்ணுறேன் நான் ப்ரௌன் கலரில். எங்கெல்லாம் பெண்டு வருதோ, எங்கெல்லாம் அவுட்லைன் மார்க்கர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரௌன் கலர் கொடுத்ததுலேயே வந்து பிங்க் கலர் கொடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பெண்டெல்லாம் நல்லா எம்போஸ் பண்ணி காமிக்கும். இப்போ இந்த ஸ்கர்ட்டை வந்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்கர்ட் எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி மேலே உள்ள சட்டைக்கும் நம்ம வந்து பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அவுட்லைன் இருக்கோ அங்கெல்லாம் விட்டுருங்க. அது மற்றபடி மிச்சது எல்லா பிளேஸ்லையும் ஃபில் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் த்ரெட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹேருக்கு முனையில் மட்டும் நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஹேருக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். தலையில் உள்ள ஹேருக்கு வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் நான் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஹேர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கேப் தெரியாத அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ பாவாடையோட கீழே பார்டர் லைனுக்கு வந்து கோரான்னு சொல்லிட்டு ஒரு ஜர்தோசி இருக்குது. அது நல்லா தடியாக இருக்கும். அது யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஜர்தோசி இல்லை எனக்கு வராது அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் பீட் அந்த மாதிரி எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்டர் லைன் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள்ஸ்க்கு இந்த ஆர்னமெண்ட்ஸ் செயினுக்கு எல்லாமே வந்து நான் கோரா ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ சட்டையில் கீழே வர பார்டர் லைனுமே வந்து கோரா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் செயினுக்குமே வந்து நான் கோரா யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நார்மல் நீடில் நான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நெத்திச்சுட்டி பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே கோரா ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து பிளாக் கலரில் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மேலேயே நம்ம வந்து ஆரி நீடில் குத்தும்போது ஜர்தோசி குத்தும்போது அது சரியாக உள்ளே இறங்காது. கொஞ்சம் பொறுமையாக தான் நிதானமாக இந்த ஒர்க் பண்ணணும், இல்லைனா நீடில் உடஞ்சிரும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இதுதான் ஓவரால் லுக்கு. மேலே வந்து நெக்லைனுக்கு பீட் யூஸ் பண்ணி நார்மல் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு புட்டா டிசைன் வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.